சரிங்க மேடம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th மேம்பாடு, பொருளாதாரத்தினுடைய மேம்பாடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். 9th சிலபஸ்ல 9th பாடத்துல பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப மேம்பாடுன்னா என்ன? மேம்பாடுன்னா என்ன என்ன மேடம்? மேம்பாடுன்னா என்ன? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? மேம்பட்டு இருக்குன்னு சொல்லுவோம். முன்னாடி இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதாரத்துல இப்படி மேம்பட்டு வளர்ச்சி பாதையில போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதா நெக்ஸ்ட் டாபிக். சரிங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பொருளாதாரத்தினுடைய எல்லா துறைகளும் ஒண்ணு மட்டும் எடுத்துக்கூடாது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் என்ன செய்யணும்னா வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கணும். பொருளாதாரத்தில் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும், பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் புதிய தொழில்நுட்பங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் மேம்பாடு, பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நிலையான வளர்ச்சியையும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நிலையான வளர்ச்சியும் குறிப்பதுதான் பொருளாதாரத்தின் மேம்பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நிலையான வளர்ச்சியும் குறிப்பது பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருளாதார மேம்பாடு எப்படி அனலைஸ் பண்ணி எடுக்கிறாங்க? இப்போ ஒரு நாடு இருக்குன்னா, இப்போ இந்தியா, அமெரிக்கா இப்படி போன்ற நாடுகள் இருக்கு அப்படின்னா அந்த நாடு பொருளாதாரத்துல எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 4 கான்செப்ட் தான். சரிங்களா? அவங்க கண்டுபிடிக்க கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா என்என்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா என்என்பி. அதுக்கு அடுத்து பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிஐ. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பிபி ஒண்ணு. சரிங்களா? என்என்பி, பிசிஐ, பிபிஐ, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா HDI. இந்த 4 கான்செப்டை மையமா வச்சுதான் ஒரு நாடு பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டுபிடிக்கிறாங்க அந்த நாடு எப்படி வளர்ச்சி பாதையில இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த என்என்பி அப்படின்னா என்ன அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நாட்டுடைய நிகர நாட்டு உற்பத்தி. இந்த நிகர நாட்டு உற்பத்தினா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்ல. நிகர நாட்டு உற்பத்தினா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். சரிங்களா? தேசிய நாட்டு உற்பத்தி, தேசிய நாட்டுடைய உற்பத்தின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மதிப்பும், இது போக என்ன செய்யறாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை சேர்ந்ததுதான் என்னதுன்னா ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த வருமானம். சரிங்களா? இது கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளிநாட்டு பணத்தும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. NFIA, NFIA. இது என்னன்னா ஃபாரின், வெளிநாட்டு பணம், வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய பணம். இதெல்லாம் சேர்ந்துதான் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய வருமானம், அதாவது ஜிஎன்பின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம நாட்டு பணமும் சேர்க்கணும், பிளஸ் இப்ப நம்மளுடைய அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அம்மா அப்போ யாரோ வெளிநாட்டுல தானே செய்வாங்க. ஸோ அவங்களுடைய வருமானம் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது, நம்ம நாட்டுக்கு வருவாங்க இல்லையா? அப்ப அந்த பணம் சேர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன செய்றாங்க, ஜிஎன்பி கூட வெளிநாட்டு பணத்தையும் நம்ம சேர்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இந்த வருமானத்துல தேய்மானத்தை கழிக்கணும். தேய்மானம்னா என்ன? இப்போ ஒரு மிஷின் இருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த மிஷின் கண்டிப்பா தேய்மானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா தேய்மான கழிவதை கழிச்சாங்க அப்படின்னா, இதுல இருந்து தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா இது கிடைக்கும், என்என்பி கிடைக்கும். சரிங்களா? ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் இஸ் ஈக்குவல் டு என்என்பி. சரிங்களா? தேசிய நாட்டு வருமானத்துல
தேய்மானத்தை கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்என்பின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பிசிஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனிநபருடைய வருமானம், இண்டிவிஜுவலா. இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு பல வழியில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே என்னுடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஒரு நபருக்கு பல வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாட்டுடைய உண்மையான வருமானம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த என்என்பியை தான் சொல்றாங்க. ஒரு நாட்டுடைய உண்மையான வருமானம் எது 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 அப்படின்னா, அதாவது தேசிய உற்பத்தியினுடைய உண்மையான வருமானம் எது அப்படின்னா என்என்பி தான். சரிங்களா? தேசிய உற்பத்தியின் உண்மையான வருமானம் எதுன்னு கேட்டா என்னது? என்என்பி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு நாட்டினுடைய மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு. ஒரு நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு எதுன்னு கேட்டா இந்த தனிநபர் வருமானம் தான். ஒரு நாட்டின் மேம்பாட்டை, ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இப்ப அந்த நாட்டை வந்து அளவீடு செய்யக்கூடிய ஒரு குறியீடு எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிசிஐ, தனிநபர் வருமானம் தான். பிசிஐ என்ன மேம்? இங்கிலீஷ்ல பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா? என்னன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். இது எக்ஸ்பிளைன் தெரிஞ்சு வச்சுங்க. சப்போஸ் அதுல வந்து சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் கொடுக்கலாம். என்என்பி அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட், பிசிஐ அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப ஒரு நாட்டினுடைய மேம்பாட்டை அளவிடக்கூடிய சிறந்த குறியீடு எது? இது கொஸ்டின்ல கேட்கலாம். ஒரு நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு பிசிஐ. சரிங்களா? அதுக்கடுத்து தலா வருமானம் என்ன? இதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருவோம். பிபிஐ. பிபிஐ என்ன? பிபிஐ. சரி, பிபி 3P, ட்ரிபிள் பி. வாங்கும் திறனின் சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. வாங்கும் திறனின் சமநிலை. இங்கிலீஷ்ல வந்து பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. வாங்கும் திறனின் சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாங்கும் திறனினுடைய சமநிலையை பாத்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்கு. இந்த வாங்கும் திறனின் சமநிலையில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் யார் சார் இருக்கா அப்படின்னா சைனா. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? சைனா. 2வது பாத்தீங்கன்னா அமெரிக்கா. 3வது நாடு தான் இந்தியா. வாங்கும் திறனின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாருன்னா சைனா, சீனா, அமெரிக்கா, இந்தியா. அடுத்து இந்த மனித குறியீடு HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாட்டு குறியீடு. மனித மேம்பாட்டு குறியீடு. மனித மேம்பாட்டு குறியீடு. இதனுடைய தலைமைச் செயலகம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. HDI உடைய தலைமைச் செயலகம் டெல்லியில சாஸ்திரி பவன்ல இருக்கு. டெல்லியில சாஸ்திரி பவன்ல இருக்கு. இந்த HDI வந்து எதன் மூலம் கணக்கீடு செய்யறாங்க? ஏன்னா மனித மேம்பாட்டு குறியீடு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் HDIன்னு சொல்லக்கூடியது. இதை வந்து எதை ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடல் நலம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உடல் நலம், அதாவது உடலுடைய திறன் என்ன, சுகாதாரம் என்ன, கல்வி என்ன, இந்த 3 ஃபேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்கன்னா இந்த HDI குறியீடு கொண்டு வராங்க.
சரிங்களா. உடல் நலம் சாஸ்திரி பவன். இந்த HDI உடைய இருப்பிடம் தலைமையகம் எங்க அப்படின்னா டெல்லியில உள்ள சாஸ்திரி பவன்ல இருக்கு. இந்த HDI வந்து எதை ஃபேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், உடல் திறன், சுகாதாரம், கல்வி. உடல் திறன், சுகாதாரம், கல்வி. உடல் திறன், சுகாதாரம், கல்வி. இந்த 3 ஃபேஸ் பண்ணி தான் என்ன செய்யும் இந்த HDI குறியீடு கொண்டு வராங்க. ஸோ அப்ப இந்த 4 மையமா வச்சு தான் என்ன செய்யறாங்க, ஒரு நாடு மேம்பட்டு இருக்கிறத வச்சு கொண்டு வராங்க. எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இதை கால்குலேட் பண்றது, அந்த நாட்டுடைய வருமானம் எப்படி இருக்கு, தனிநபர்களுடைய வருமானம் எப்படி இருக்கு, வாங்கும் திறன் எப்படி இருக்கு, மனித மேம்பாட்டு குறியீடு, அவங்களுடைய உடல் திறன், கல்வி, சுகாதாரம். ஸோ இதை ஃபேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா வளர்ச்சி அடையலையா அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. கணக்கீடு செய்யறாங்க. வளர்ச்சி அடைந்த நாடு, வளர்ச்சி அடையாத நாடு அப்படின்ட்டு கணக்கிடுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் அவங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா. சரி, இப்ப தலா வருமானம்னா என்ன? தலா வருமானம் தனிநபருக்கு சராசரியாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். தனிநபர் வருமானம் இருக்கும் சராசரியா. இப்ப சராசரினா தெரியும்ல, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம், இன்னொரு நாள் 500 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம், இன்னொரு நாள் வந்து 2000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம். அப்ப ஒவ்வொரு நாளோட சம்பளம் அவனுக்கு வேறுபட்டு இருக்கு. அப்ப அந்த 3 நாள் சம்பளத்தை கூட்டி 3 நாளா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சராசரி கிடைக்கும். இந்த 3 நாள் சராசரியா எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சொன்னேன், ஃபர்ஸ்ட் நாள் 200 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து ஒரு 300 ரூபா. 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா வாங்கியிருக்கான். இப்ப 3 நாள் சம்பளம், ஒவ்வொரு நாளும் அவனுடைய சம்பளம் வேற. சரிங்களா. இப்ப 3 நாள் சம்பளம் எவ்வளவு, 1500 ரூபா. எத்தனை நாள் வேலை பார்த்திருக்கான், 3 நாள். இப்ப இந்த 1500 3 நாள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வரும், 500 ரூபா. அப்ப அவனுடைய சராசரி வருமானம் எவ்வளவு, 500 ரூபா. இந்த 3 நாள். இதே மாதிரி எத்தனை நாள் எத்தனை வருஷம் கணக்கீடு செய்யணும், அதே மாதிரி வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கீடு செஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்துல ஃபுல்லா வருமானத்தை கூட்டி வருஷத்தினுடைய நாட்களை டிவைட் பண்ணோம்னா சராசரியா எவ்வளவு வருமானம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு நம்ம இந்தியா கணக்கீடு செய்யும் பொழுது. இது தனிநபர் சொல்றோம். அப்ப இந்தியாவை கணக்கீடு செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவனுடைய வருமானம், நாட்டினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, ஒரு நாட்டின் மொத்த வருமானம் எவ்வளவு டிவைடட் பை நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு. ஒரு நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை. சரிங்களா. வந்து நாட்டினுடைய மொத்த வருமானம் சேர்க்கணும், அதுக்கடுத்து நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை. இப்ப 121 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 121 கோடி மக்களை டிவைட் பண்ணணும். சரிங்களா. இப்ப வருமானம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மில்லியன் இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, ஒரு 50 சி அப்படின்னு வச்சுங்க, 50 கோடி இருக்கு வருமானம். 50 கோடி அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை 121 கோடி. இதை டிவைட் பண்ணி போட்டோம்னா என்ன வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதுதான் வந்து தலா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த தலா வருமானத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லா வருமானம் எல்லாமே டாலர் கோடி மதிப்புல மதிப்பீடு செய்வாங்க. சரிங்க. உலக நாடுகள்ல வந்து வருமானத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய அமௌண்ட் என்னன்னா டாலர் கோடி மதிப்பீடு தான் மதிப்பீடு செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் வருமானம் குறைந்த நாடு அப்படின்னா எவ்வளவு டாலர் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 1006 டாலர். அதுக்கு குறைவா இருந்துச்சுன்னா அது வந்து குறைந்த தலா வருமானம் உடைய நாடுகள். ஒரு நபர் நாடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நபருக்கு குறைஞ்சபட்சம் 1006 டாலர் வருமானத்துக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடு குறைந்த தலா வருமானம் உடைய நாடு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்படி மேம்பாட்டை பத்தி சொன்னோம் இல்லையா, மேம்பாட்டில் என்ன இருக்குங்க, பிசிஐ தனிநபர் வருமானத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அங்க அதுல தலா வருமானத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு நபருக்கு எவ்வளவு வருமானம் இருக்குமா, சராசரியா 1006 டாலருக்கு குறையா இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து குறைந்த தலா வருமானம் உடைய நாடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த இதெல்லாம் ஆப்ஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா. அப்ப இந்த 1006 டாலருக்கு மேல போயிட்டாங்கன்னா, சரி 1006 டாலருக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா அதாவது 3955 டாலர் வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குறைந்த தலா வருமானம் உடைய நாடுகள் எவ்வளவுன்னா 1006 டாலருக்கு கீழே. இப்ப 1006 டாலருக்கு மேல 3955 டாலர் வரைக்கும் வருமானம் வரக்கூடிய ஒரு நபரா இருந்தாங்கன்னா அல்லது நாடா இருந்துச்சுன்னா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா குறைந்த நடுத்தர தலா வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறைந்த
நடுத்தர தலா வருமானம் உடைய நாடுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 1006ன்னா குறைந்த தலா வருமானம் உடைய நாடு. 1006க்கு மேல 3955க்குள்ள வந்துச்சு அப்படின்னா குறைந்த நடுத்தர தலா வருமானம் உடைய நாடுன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு மேல இப்படி 3965க்கு மேலன்னா 56 தானே, 3956க்கு மேல, சரிங்களா, 12235 $12235 வரைக்கும் வருமானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடுடைய வருமானத்துல உயர் நடுத்தர வருமானம் தலா வருமானம் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்றாங்க. சரிங்களா? உயர் நடுத்தர தலா வருமானம் உடைய நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3956ல இருந்து $12235 மதிப்புடைய வருமானம் இருந்துச்சுன்னா உயர் நடுத்தர தலா வருமானம் உடைய நாடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு மேல போயிருச்சுன்னா, எதுக்கு மேல 12235க்கு மேல, அதாவது 12236க்கு மேல போயிருச்சு அப்படின்னா அந்த நாடுதான் என்ன நாடுன்னா உயர் தலா வருமானம் உடைய நாடு, உயர் தலா வருமானம் உடைய நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வருமானத்தை ஃபேஸ் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லாஸ்ட் இயர் வரை இது வரைக்கும் கேட்கல. ஸோ அதனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நிலையான மேம்பாடுன்னா என்ன? நிலையான மேம்பாடுன்னா என்ன? நிலையான மேம்பாடு என்ன மேம்? அதாவது நிலையான மேம்பாடு என்னன்னா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து சுற்றுச்சூழலை வந்து சேதப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாம மேம்பாடு அடையணும். இதுதான் நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. தற்போது உள்ள சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடைவது, இதுதான் நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு சுற்றுச்சூழல் இருக்கணும், பொருளாதாரம், சமூகம், இது மூணு என்ன செய்ய கூட பாதிக்கக்கூடாது. சுற்றுச்சூழல், பொருளாதாரம், மேம்பாடு. மேடம் தற்போதுள்ள சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாமல் மேம்பாடு அடைய வேண்டும், இது நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. அப்ப நிலையான மேம்பாடு எது எதுல அடையணும் அப்படின்னா சுற்றுச்சூழல மேம்பாடு அடையணும், பொருளாதாரத்துல மேம்பாடு அடையணும், சமூகத்துல மேம்பாடு அடையணும். சுற்றுச்சூழல், பொருளாதாரம், சமூகம். ஸோ இந்த மூன்று துறைகள் என்ன செய்யணும், நம்ம மேம்பாடு அடையணும்னு சொல்றாங்க. அதைத்தான் நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. இந்த மூன்று துறையில மேம்பாடு அடைஞ்சாதான் நிலையான மேம்பாடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மேம்பாடு அடைகிறது வந்து எந்த காரணத்துக்கு கொண்டோ எதிர்கால தேவைகளை எதிர்கால தேவைக்காக எவ்வித சமரசம் செய்யக்கூடாது. எதிர்கால தேவைகளுக்காக எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இந்தியாவுடைய கல்வி அறிவு எத்தனை சதவீதம் இருக்கோம்? இந்தியாவுடைய கல்வி அறிவு சதவீதம், கல்வி அறிவு சதவீதம் 74.04%. இது வந்து எங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு 80.09. ஒரு சிலதுல வந்து 80.033 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 74.04 அப்படின்னா இந்தியாவுக்கு கல்வி அறிவு, இந்தியாவுடைய கல்வி அறிவு. 80.09 அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு. சரிங்களா? இப்போ பாலின விகிதம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியாவுடைய பாலின விகிதம் எவ்வளவு வரும் அப்படின்னா 94.3 கிடையாது, 943. பாலின விகிதம்னா என்ன? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதா பாலின விகிதம். இது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா
இந்தியாவுடைய சராசரியை பார்க்கும் பொழுது 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ஆண்களுக்கு 996, ஒரு சில புக்கில் 95 இருக்கு, அதுவும் பார்த்துக்குங்க. நம்ம புக்லேயும் 95 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 9th புக்கில் 96 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 943 வந்து 1000 ஆண்களுக்கு இந்தியாவில். சரிங்களா? இது இந்தியா. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 996 1000 ஆண்களுக்கு. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து கல்வி அறிவுல அதிகமாக உயர்கல்வியில அதிகமான மேம்பாடு அடைந்த மாநிலம் எது கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். உயர்கல்வியில வந்து அதிகமான மேம்பாடு அடைந்த மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வியில 44.3% அதிகம். 44.3% என்ன பண்ணிருக்கோம், அதிகமா இருக்கும். இப்ப இந்தியாவோட சராசரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 24 தான். 24.5% தான் இந்தியாவுடைய உயர்கல்வியில. ஆனா தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு, 44.3% இருக்கு. இதைத்தான் இப்ப வந்து இப்ப சமீபத்துல வந்து 53 மேல போயிருச்சு. இப்ப இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் 53 போயிருச்சு. 50 கிராஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னா 100%. அனைத்து மாணவர்களும் 100% உயர்கல்வியை படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்? நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. புதுமை பெண் திட்டம் வந்து பெண்களை எல்லா பேரும் கண்டிப்பா கல்லூரியில சேர்க்கறதுக்காக உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா உண்டு, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வருஷத்துல இருந்து பசங்களுக்கும் உண்டு. சரிங்களா? தமிழ் புதல்வன் அப்படின்னு வந்து கேர்ள்ஸுக்கு கொடுத்தாங்க. இப்ப வந்து தமிழ் புதல்வன் என்ற தலைப்புல பசங்களுக்கும் இந்த அகாடமி இருந்து என்ன செய்யறாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் காரணம். அதே மாதிரி நான் முதல் திட்டத்துல அனைத்து மாணவர்கள் என்ன செய்யணும்னா கல்லூரியில சேர்க்கணும். அதுக்காக என்ன செய்யறாங்க, வீடு தேடி போய் அவனை போய் ஸ்கூல்ல போய் அவனை எங்க சேர அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு வருஷம். அதுக்காக கொண்டு எந்த வருஷம் தெரியுமா நான் முதல்வன்? இதெல்லாம் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான், நம்ம சர்ஜரி உடன்பட்டது. இந்த நான் முதல்வன் திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2022 தான் கொண்டு வந்தாங்க. ஆமா, 22 வந்து ஒரு செட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. 23 ஒரு செட்டு முடிச்சு, இது 2வது வருஷம். போன வருஷம் ஒரு செட்டு போயிருச்சு. இது செகண்ட் இயர் +2 முடிச்சுட்டான், இன்னைக்கு வெளியே போயிட்டான். இப்போ 2 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2022 ஒன்று. அட்மிஷன் வந்து லேட் அட்மிஷன் கிடைக்குது. அவன் அரியர் பாஸ் பண்ணி அட்மிஷன் போட சொல்றாங்க. அதே மாதிரி காலேஜ் ஆரம்பிக்கலாம் போனீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிடறாங்க. அவன் வந்தாலும் நீங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைங்க அப்படின்றாங்க. ஆமா, தனிப்பட்டு பேசுறோம் அப்படின்னா அது பாட்டு போய் வரும் சிஸ்டர். இப்ப ஸ்கூல்லயே பாத்தீங்க அப்படின்னா, சரி அது கேமரா இருக்கு சரிங்களா? ஸோ என்ன சிஸ்டர், இல்ல இப்ப நிறைய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னங்க மேடம், எப்படி மேடம், 2022 நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022. புதுமை பண்ணதே அதே டைம் தான். இது மட்டும்தான் இப்ப 24. இது தமிழ் புதல்வன் அது மட்டும் 24. ஏன்னா இந்த கல்வியாண்டு முதல் தான் என்ன செய்யறாங்க, அமல்படுத்துறாங்க. நான் தமிழ் புதல்வன் திட்டம் இது மாணவர்களுக்கு போன பட்ஜெட்ல தான் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாமே அரசியல் தான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே அரசியல் தான், அரசியல் கலந்த பொதுநலம். சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் மாநிலங்கள் அதிகமான கல்வி பெற்ற மாநிலம் எது அப்படின்னா கேரளா. அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தான் தமிழ்நாடு. தென் மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் கேரளா, செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு. சரிங்களா? இதே மாதிரி இந்தியாவோட என்ன செஞ்சிருக்கோம், நம்ம உயர்கல்வியில அதிகமா இருக்கும். இது இந்தியாவுடைய கல்வி சதவீதம் 24.5, தமிழ்நாட்டில் 44.3. இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
சரிங்களா, பெர்சன்டேஜ் அடிப்படையில். சரி, இந்தியாவிலையும் கேரளா தான், தென் மாநிலம் எடுத்துக்கிட்டாலும் கேரளா தான். சரிங்களா. ஆமா, பெண்கள் கல்வி பெற்ற மாநிலங்களில் வீதாச்சாரம், ஆண் பெண் வீதாச்சாரத்துல பெண்கள் வந்து அதிகம் கேரளாவில். சரிங்களா. இப்ப இந்த அனல் மின் நிலையம் இருக்குல்ல, அனல் மின் நிலையம், அதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல வந்து அந்த அனல் மின் நிலையம் இது உற்பத்தி பண்றதுனால, கரண்ட் உற்பத்தி பண்ற அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியேறும். ஸோ அதனால அதிகமா பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு அதுல இருந்து அதிகமாக வெளியேறும் அனல் மின் நிலையத்துல இருந்து, அதனால சுற்றுப்புறல வந்து அதிகமா பாதிக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா. நிலக்கரி பண்றோம் இல்லையா, நெய்வேலி, எண்ணூர், கூடங்குளம், கல்பாக்கம் வந்து அணுமின் நிலையம். அது வந்து அது அனல். அனல்னா நிலக்கரியை பயன்படுத்தி நம்ம உற்பத்தி செய்யக்கூடியது. ஆமா, இது வந்து நான் என்ன அணுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடங்குளம், கல்பாக்கம் மட்டும்தான் நம்ம ஏரியாவில் இருக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவு. சரிங்களா. சரி, அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல, சோலார் மின்தட்டுக்கள், சோலார் மின்சாரம் தயாரிக்கிறோம் இல்லையா, அதுல சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல 1697 மெகாவாட் உற்பத்தி பண்றாங்க. 1697 மெகாவாட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல சூரிய மின்தட்டுகள் மூலம் என்ன செய்யறாங்க, உற்பத்தி பண்றாங்க. இதுல மிக முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடமை, கவர்மெண்ட் ஆர்டிகல் சட்டத்திலே ஒரு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டிகல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சாதாரண மனிதன் நம்ம முதற்கொண்டு நம்மளுடைய வேலை என்ன வேலை அப்படின்னா, காடுகளை பாதுகாக்குது. காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு உயிரினங்கள். சரிங்களா. காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு உயிரினங்கள், இயற்கை சூழல், இயற்கை சூழல்களை பாதுகாப்பது இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 51AG, 51A இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு பாத்தீங்களா. நம்மள இது வந்து நம்ம இது இருக்கான்னு தெரியாது. இது வந்து இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புல இது கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 51AG என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய கடமை என்னன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், காட்டு உயிரினங்கள், இயற்கை சூழல்களை வந்து மேம்படுத்துவதும் பாதுகாக்குவதும் நம்மளுடைய குடிமகனுடைய நம்மளுடைய கடமை. குடிமகன் சொல்லக்கூடிய நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, நேத்து நடந்த நிகழ்வு குற்றாலத்துல ஒரு சின்ன பையனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. திடீர்னு அப்படியே அருவி வந்து தண்ணி வராத இடத்துல திடீர்னு தண்ணி வந்து ஒரு சின்ன பையனை இழுத்துட்டு போயிடுச்சு. 11வது படிக்கிற பையன். இல்ல ஃபோர்ஸ் வரும்போது தாங்க முடியாது. அந்த ஃபோர்ஸ் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வர்றது ஒரு கம்பி போட்டிருப்பாங்க, அந்த கம்பி தாண்டி அனாதியா சுமன் சார் நாங்கெல்லாம் அப்பதான் பேசிக்கணும், சார் அப்பதான் சொல்லிக்கிறாரு. இப்ப நடக்கும், என்ன நடக்கும்னு தெரியல. தண்ணியே வர இடத்துல நம்ம தண்ணியா வரும்போது இப்ப நம்ம மழை பெஞ்சுட்டே இருக்கிற தண்ணி வந்தாலும் வரலாம், நம்ம முன்னெரிச்சு நம்ம தள்ளி நிற்கலாம். மழையும் வராத இடத்துல திடீர்னு வரும்போது சொல்ல முடியாது இல்லையா. இதெல்லாம் என்ன பேரிடர்? இயற்கை பேரிடர் இல்ல மேம். அது வந்து நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா கேரளா தான். குற்றாலம் வந்து நீர்பிடிப்பு பகுதி எல்லாமே கேரளாவுடைய மழை பெய்யுறது தான் தண்ணி நம்மளுக்கு வரும். இங்க அப்ப கேரளால மழை பெய்யுது நம்மளுக்கு தெரியல. அங்கனால அங்க மழை பெஞ்சு வந்துருச்சு, பெருக்கெடுத்து வந்துருச்சு. திடீர்னு அப்படியே ஒரு இடத்துல மழை 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெய்யும் போது என்ன செய்யும், தண்ணி பெருக்கு ஏற்படும்ல, அது மாதிரிதான். சரிங்க மேம். அடுத்து இது புரியுதுங்களா? ஆர்டிகல் 51AG என்னது? குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. இதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள், இயற்கை வளங்களை பாதுகாத்தல். சுற்றுச்சூழல், காடுகள், இயற்கை வளங்களை பாதுகாத்தல். இது என்னது அப்படின்னா,
தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால கொண்டு வரப்பட்டது. சுற்றுச்சூழல், காடுகள், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2010. சுற்றுச்சூழல், காடுகள், இயற்கை வளங்கள் இதை மூணும் பாதுகாக்கிறதுக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2010. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல்லுயிர்களை பாதுகாத்தல், பல்லுயிர்களை எல்லா உயிர்களும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா 2002 பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதலுக்காக ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டத்தை சொல்ல மாட்டாங்க, கீழே இருக்கிற கொஸ்டினை கேட்டுட்டு இப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் என்ன? கொஸ்டின்ஸ் கீழே இருந்தா மேல போகும், மேல இருந்து கீழே நம்ம டைரக்ட் கொஸ்டினா போயிடும். இப்ப நம்ம கேட்ட சொல்லியிருக்கோம், பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1986 சொல்லிடுவோம். இவன் என்ன கொஸ்டின் கேட்பேன், கீழே இருந்து கொஸ்டின் கேட்பேன். எப்படி கேட்பேன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் என்ன, அல்லது எந்த ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வன பாதுகாப்பு சட்டம். காடுகளை அழித்தலிருந்து தடுக்கிறது, காடுகளை அழித்தலிருந்து தடுப்பதற்கும் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரங்களை வளர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். காடுகளை அழிப்பதிலிருந்து தடுப்பதற்காகவும் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வளர்த்தலை ஊக்குப்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் 1980. இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனாலதான் அந்த பாக்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பசுமை தீர்ப்பாயம் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அனைத்து வகையான ஆறுகள், ஏரிகள், குளங்களை பராமரிப்பது. அனைத்து வகையான ஆறுகளையும், ஏரிகளையும், குளங்களையும் பராமரித்து மீட்டெடுப்பது, இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீர் பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்துதல் தடுப்பு சட்டம். நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. 1974. அதாவது ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இவைகள் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த குளங்கள் என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்தல் என்ன மேம், மீட்டெடுத்தல் என்ன? பாதுகாத்தல் வேற, மீட்டெடுத்தல் வேற. பாதுகாத்தல்னா ஏற்கனவே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தை சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா குப்பையெல்லாம் போட்டு பாதுகாத்தல்னா குளம் இருக்கும், அந்த குளத்தெல்லாம் சுத்தி குப்பைகள்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க, தண்ணி தேங்காத அளவுக்கு மாசு கொண்டு போய் கிடக்கும். அப்ப என்ன செய்யணும், அதெல்லாம் பராமரிச்சு கிளீன் பண்ணுவோம். மீட்டெடுத்தல் என்னன்னா அந்த குளம் இருந்திருக்கும், அந்த குளத்தை யாராவது ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு வீடோ ஏதோ கடையெல்லாம் கட்டி அந்த நீர் தாங்காத அளவுக்கு மண்ணக்கிண்ண போட்டு மேல ஆக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடம் வந்து நீர்பிடிப்பு பகுதி தான், ஆனா ஆக்குபை பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து என்ன செய்யணும்னா மீட்டு அதை அவங்களை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு நம்ம குளங்களை வெட்டி சரி பண்ணி வைக்கணும். நிறைய இடத்துல அதே தான். ஒண்ணு இல்லை, எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊருக்கு கம்மா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்மா, எங்க ஊர் கம்மா. இப்ப கம்மா கரை மட்டும்தான் இருக்கு, மிச்சம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பக்கத்து தோட்டத்துக்காரங்க எல்லாமே உழுது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இருக்கிற கருவேல மரம் எல்லாமே வெட்டி வேரோட பிடிங்கி எடுத்துறது. கொஞ்சமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 ஒரு சும்மா இருக்கும்போது ஒரு 2 மொட்டை வெட்டுறது, அப்படிமா வெட்டி அந்த இடத்த ஃபுல்லா உழுது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கம்மா கரை மட்டும்தான் இருக்கு, கம்மாயை காணும். இது மாதிரி நிறைய ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுல நம்ம ரோட்ல நடந்து போங்க, 2 பக்கம் சைட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளவு இடம் இருக்கும்,
ஃபுல்லா ஒரு படிக்கட்டு மட்டும் வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் செட்டு மேல எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து அங்கே ஒரு சின்ன தடுப்பு சோறு வச்சு விட்டு போயிடுவாங்க. இப்படிமா ஆக்குபை பண்ணி கடைசி நடந்து வர்றது கூட பாதாள அளவுக்கு ஆகி போகுது. இது மாதிரிதான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காட்டு விலங்குகள் பறவைகளுக்காக, காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம். காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. 1972. பொருளாதாரத்துக்குன்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. யாரும் தெரியுமா? இந்தியாவிலேயே சொல்லுங்க. அதான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. பொருளாதாரத்துல நோபல் பரிசு வாங்கினவர் ஒரே இந்தியர் யாருன்னு தெரியுமா? இந்தியர் பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அமர்த்தியா குமார் சென். அவர் ஃபுல் நேம் வந்து அமர்த்தியா குமார் சென். இது இந்த பேர் எனக்கு எப்பயுமே மறக்காது. இதனால வந்து எனக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் ஃபைட் நடந்துச்சு. எனக்கு என்னுடைய ஆசிரியர் அவருக்கு எனக்கு சண்டை பிஎட்ல. ஆசிரியர் என்னுடைய டீச்சர்ஸ் இவர் இல்ல, எனக்கு பிஎட் படிக்கும் பொழுது. அதனால அந்த இதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா கரெக்டா இந்த புக்கு போட்டப்ப போன் பண்ணி இந்த புக்கு போய் எடுத்து பாருங்க சார் அப்படின்னு. நீங்க கூட சண்டை போட்டீங்கல்ல, இந்த புக்கு எடுத்து பாருங்க அப்படின்னு. அது இல்ல என்னன்னா நம்ம பிஎட் படிக்கும்போது ஒவ்வொரு இதுக்கு நம்ம கிளப் வச்சிருப்போம். கிளப் நேம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? பிஎட் படிக்கும்போது கிளப் நேம் வச்சிருப்போம். அப்ப நான் எனக்கு பிடிச்சதுனால அமர்த்தியா குமார் சென் சொல்லிட்டு கிளப் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி போட்டு நான் எல்லாம் டாக்குமெண்ட்ல ரெக்கார்டு எழுதிக்கிறேன். அப்ப வந்ததும் என் பேர் செல்வகுமாரா, ஏன்னா உன் பேரை சேர்க்க முடியாது, உன் பேரை சேர்த்து நீ அமர்த்தியா குமார் சென் நீ போட்டுக்கிறியாடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாரு. என்ன அமர்த்தியா ஃபுல் நேம் வந்து அமர்த்தியா குமார் சென் தான். ஆமா. அப்ப அவர் வந்து கேட்டாரு, ஏன்டா உன் பேரை நீ சேர்த்து நீ கூட வச்சுக்கிட்டியாகும் அப்படின்னாரு. இல்ல சார், உண்மையான பேரு அமர்த்தியா குமார் சென் தான் சார் அப்படின்னு. இல்ல அமர்த்தியா குமார் சென் தான் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் உங்களுக்கு எவிடன்ஸ் நான் காமிக்கிறேன் சார். பிஎட்லாம் முடிச்சுட்டு வந்த பின்னாடி அந்த புக்கை, கவர்மெண்ட் புக்கவே இந்த புக்கில் இந்த பேஜ் எடுத்து பாருங்க சார் அப்படின்னு. 11th புக்கு 12th புக்கில் இருக்கு. 12th புக்கில் ஒரு நேமோட படமோட போட்டே இருக்கும். எடுத்து பாருங்க சார் அப்படின்னு. அவங்க ஆமாட இன்ன வரைக்கும் மட்டும் நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னாரு. ஏன்னா அது வந்து வலுதானே, அதுக்கு கிளப்ல நடந்திருக்கோம், அதுல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லும்போது கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி. சரி, இவர் வந்து அமர்த்தியா குமார் சென் இந்தியாவுக்காக பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்க அவர் தான். 1998 நம்ம நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. வறுமையை பத்தி சொல்லி, வறுமையை சார்ந்து எப்படி மேம்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இவர் ஏன் இந்த இடத்துல சொல்ல வர்றேன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன புக் அப்படின்னா அன்சர்டன் க்ளோரி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அன்சர்டன் க்ளோரி. வறுமையை பத்தி விவரிச்சு சொல்லி இருப்பாரு. ஆமா. இது வந்து இவர் எழுதின நூல். இந்த நூல் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். அதாவது அமர்த்தியா சென் வந்து வறுமையை பத்தி ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த வறுமை இப்படி இருக்கு, இதை எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பாரு. வறுமை இருக்கு, இந்த வறுமை எல்லாம் ஏற்பட்டிருக்கு, இந்த வறுமையிலிருந்து எப்படி பிடிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பாரு. ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த கட்டுரைக்காக ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க 98. இவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப அதுக்கு அடுத்த பின்னாடியே இந்த அன்சர்டன் கேலரி என்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுல அடிப்படை வசதி, வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை, வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை இந்த துறைகளில் இருந்து மிக மோசமான நிலையில் இருந்து மிக விரைவாக வளர்ச்சி அடைந்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர். வறுமை, அடிப்படை வசதி, சுகாதாரம், சமத்துவமின்மை, வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை இந்த துறைகள்ல வந்து மிக மோசமான நிலையிலிருந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடு, வளர்ச்சி அடைந்த மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயும்
அதுக்கு அடுத்து தமிழ்நாடுக்கு அடுத்து என்ன மாநிலம் அப்படின்னா கேரளா. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான். அவர் சொன்ன கான்செப்ட் இல்லை. எந்த கான்செப்ட்? வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை, இந்த 3 தொழில் மோசமான நிலையில இருந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம் இது அப்படின்னா தமிழ்நாடு. அதுக்கு அடுத்தபடியா கேரளா, அதுக்கு அடுத்து இமாச்சல் பிரதேசம். இந்த 3 மாநிலத்தை அவர் சுட்டி காமிச்சிருக்காரு அந்த புக்ல. அப்ப இது எப்படி கெஸ்ட்னு கேட்கலாம்? இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை என்ற 3 துறையிலிருந்து மிக விரைவாக மேம்பட்ட மாநிலம் பற்றி கூறிய நூல் எது அப்படின்னு கேட்கலாம். அப்படி அல்லனா அது கூறியவர் யார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அன்சர்ட் இந்த நூல்ல சொல்லியிருக்காரு. நூலை பத்தியும் கேட்கலாம், அது யாரு சொன்னாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்னங்க மேடம்? இமாச்சல். ஸோ இதுதான் இதுல கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஸோ இது மேம்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? மேம்பாடுனா என்னன்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட இந்தியாவினுடைய வேலை வாய்ப்புனா என்ன? தமிழ்நாட்டை பற்றியும் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பை பற்றி சொல்லக்கூடியது. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இது புரியுதா மேம்? இப்ப சொன்னது எல்லாமே புரியுதுங்களா? இந்த மேம்பாடை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கோம்? ரைட்டா விசாரிச்சு பண்ணுங்க பார்ப்போம். மேம்பாடை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கோம்? மேம்பாடை பத்தி என்ன சொல்லியிருக்கோம்? மேம்பாடுன்னு என்ன? ஒரு பொருளாதாரத்தினுடைய அனைத்து துறைகளிலும், ஒட்டுமொத்த துறைகளிலும் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். தொழில்நுட்ப துறையிலையும் மேம்பாடு அடைஞ்சிருக்கணும். புதிய தொழில்நுட்ப துறைகளையும் மேம்பாடு அடைஞ்சிருக்குன்னு சொன்னோம். சரிங்களா? இந்த மேம்பாடு, ஒரு நாடு மேம்பாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு எதை வச்சு கெஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த 4 கான்செப்டை வச்சு தானே செய்யறாங்க. அவங்க அறிக்கையை ரெடி பண்றாங்க, மேம்பாடு அடைஞ்ச நாடு அப்படின்ட்டு. NNP, PCI, PP, HDI. ஸோ இந்த 4 மையம் வச்சு தானே செய்யறாங்க ஒரு நாடு மேம்பாடு எப்படி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. சரிங்களா? இதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? இது ஒவ்வொன்றை பத்தி தனித்தனியா இண்டிவிஜுவலா சொன்னோம். ஒரு நாடு தலா வருமானத்துல குறைந்த தலா வருமானம் உடைய நாடு அப்படின்னா $1006 குறைவா இருந்துச்சுன்னா குறைந்த தலா வருமானம் உடைய நாடு. 1906க்கு மேல $3955 வரைக்கும் இருந்துச்சுன்னா குறைந்த நடுத்தர தலா வருமானம் உடைய நாடு. 3956ல இருந்து 12235 வரைக்கும் இருந்துச்சுன்னா உயர் நடுத்தர தலா வருமானம் உடைய நாடு. 12236க்கு மேல போச்சுன்னா உயர் தலா வருமானம் உடைய நாடுன்னு சொல்லிட்டு இது பிரிக்கிறாங்க. இது எல்லாமே டாலருடைய மதிப்பு வச்சு தானே செய்யறாங்க, மதிப்பீடு செய்யறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? இதை பத்தி பார்த்தோம். பாலின விகிதம்னா என்ன? 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் இருக்காங்க இந்தியாவில். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க. கல்வியறிவை பொறுத்து இந்தியாவில் 74.04%, இந்தியாவில் 80.09% இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? இந்த உயர்கல்வியில இந்தியாவில் 74.5% இருக்கு. தமிழ்நாடு 44.3% இருக்கு. இந்தியாவோட தமிழ்நாடு உயர்கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்திய குடிமகனுடைய கடமை என்ன அப்படின்னா அதாவது ஆறு, குளம், ஏரி, காட்டு உயிரினங்கள், விலங்குகள் எல்லாமே பாதுகாக்க வேண்டிய குடிமகனுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 51AG. சரிங்களா? அதுக்கடுத்து ஒவ்வொன்றை பத்தி தனித்தனியா பார்த்தோம். ஒவ்வொரு திட்டங்களை, ஒவ்வொரு சட்டமும் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு என்ன? இப்ப யாரு வேலை? ஊழியர்னா யாரு? ஊழியர்கள், வேலை செய்யறவங்க எல்லாமே. மேல்நிலை அலுவலர்கள் இருந்து கீழ்நிலை அலுவலர்கள் வரைக்கும் இருக்கவங்க எல்லாமே யாருதான்? ஊழியர்கள் தான். மேல்நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் இருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பேருமே யாருதான்? ஊழியர்கள் தான். சரிங்களா? அப்ப பணி அமர்த்துபவர்கள்னா யாரு? பணி அமர்த்துபவர் முதலாளி. அப்ப அவர் யாருன்னா யாரு வேலைக்கு கூப்பிட்டு வேலை செய்ய வச்சு அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குறாரோ அவர் தான் யாரு? பணி அமர்த்துவோர். ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குபவர். ஊழியர்களுக்கு
ஊதியம் வழங்குபவர் யாரு? பணி அமர்த்துபவர். சரி, அப்ப அந்த வேலை செய்யறவங்க எத்தனை வயசு வரைக்கும் வேலை செய்யலாம்? 15 வயசுக்கு மேல 60 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஏஜ் உள்ளவங்க தான் ஊழியர்கள். அவங்களதான் வேலைக்கு அமர்த்தணும். அப்ப அந்த 15 வயசுக்கு கீழே இருக்கவங்க யாரு? குழந்தை தொழிலாளர்கள். அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கவங்க உடல் ரீதியாக தகுதியை இழந்தவர்கள். அதனாலதான் கவர்மெண்ட் என்ன செய்யுது, ஏஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வயசு வரைக்கும் நீ வேலை செய்யணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 58 வயசு இருந்துச்சு இல்லையா? இப்பதானே ரீசெண்டா 3 வருஷமா 60 வயசை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த 60 வயதுக்கு மேல வரவங்களாம் யாரு அப்படின்னா உடல் ரீதியாக தகுதியற்றவர்கள். உடல் ரீதியாக தகுதியற்றவர்கள். சரி, வேலை வாய்ப்புனா என்ன? வாய்ப்பு அது வேலையின்மை. அன்றாட மனசு வேலை செய்யணும். வேலை ஒரு ஊதியம் எதிர்பார்த்து நம்ம செய்யணும். கண்டிப்பா வேலை செய்யறோம். அது வந்து வேலை வாய்ப்பு செய்யறோம். சரிங்களா? வேலை செய்யக்கூடியது. வேலையின்மை அப்படின்னா அவனுக்கு தகுதி இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆனா வேலை இல்லாம இருக்கலாம். தகுதி இருக்கும், விருப்பம் இருக்கும், ஆனா என்ன செய்யலாம்? வேலை இல்லாம போயிருக்கலாம். அதுக்கான சூழல் அவனுக்கு இல்லாம இருக்கும். ஒரு சில நேரத்துல என்ன செய்யும் அப்படின்னா தகுதியும் இருக்கும், விருப்பமும் இருக்கும், ஆனா வேலைக்கு போக மாட்டான். வேலை இருக்கும், ஆனா வேலைக்கு போக மாட்டான். இப்ப பெரிய பெரிய ராஜா, பெரிய ஆள் இல்ல கைங்க, பணக்கார கைன்னு வச்சுங்க, அது நல்லா படிச்சிருப்பான், வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், வேலையும் இருக்கும், ஆனா வேலை செய்ய மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். அப்ப அவன் எங்கதான் வருவான்? வேலை இன்மையில தான் வருவான். வேலை சும்மா தானே இருக்கான். புரியுதா மேம்? பெரிய பெரிய முதலாளியுடைய பையங்களா இருக்காங்க, அதுல வேலைக்கு போறாங்களா? இல்ல. அது மாதிரிதான் அங்க ஆபீஸ் போனா வேலை செய்வான், வீட்லயே இருப்பாங்கல்ல சில பேரு. இதுக்கு வேலைக்கு போனோம், எல்லாம் அப்பா சம்பாதிக்கிறாரு, அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி. சரிங்களா? அப்ப இந்த வேலை வாய்ப்பு என்ன செய்யாங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். சரிங்களா? முதன்மை துறை, இரண்டாம் துறை, இதுக்கு நம்ம பார்த்ததுதான். முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை, அல்லது விவசாயத்துறை, தொழில்துறை, பணிகள் துறை, அல்லது சார்பு துறை, அல்லது சேவைத்துறை, எப்படினாலும் சொல்லலாம். இதுல முன்னாடி அது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துறையை பத்தி மட்டும் பார்த்திருப்போம். அதுக்குள்ள நீ நிறைய டாபிக் இருக்கு. 6th பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா முதன்மை துறையில என்னென்ன இருக்கும், மீன் பிடித்தல், வேளாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய காட்டு மர வெட்டுதல், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப அதுக்குள்ள என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி டீடைல்ஸா பார்க்கலாம். என்னென்ன துறை இருக்கு? முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை, தொழில்துறை, சாரி வேளாண்மை துறை, தொழில்துறை, சார்பு துறைன்னு சொல்ல, மூணாவது பணிகள் துறை அல்லது சார்பு துறை அல்லது சேவைத்துறைன்னு சொல்லக்கூடியது. 3 நாள் எழுதினால் ஒண்ணுதான். மொத்தமே 3 துறை தான். என்னென்ன துறை? முதன்மை துறைனாலும் விவசாய துறைனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? இரண்டாம் துறைனாலும் தொழில் துறைனாலும் ஒண்ணுதான். மூன்றாம் துறையினாலும் சார்பு துறையினாலும் சேவை துறையினாலும் பணிகள் துறையினாலும் ஒண்ணுதான். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதன்மை துறை. இந்த முதன்மை துறையின் மூலம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 7.76 தான். 7.76% தான் தமிழ்நாட்டுக்கு வருமானம் கிடைக்குது. வேளாண்மை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கம்மியா தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக ஒரு வேளாண்மை மாநிலம். வரலாற்று ரீதியாக ஒரு வேளாண்மை மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஆனா கிடைக்கிறது வருமானம் எவ்வளவுதான் வருது? 7.76% தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம டைரக்ட் வேளாண்மை துறையை விட்டுட்டு ஜம்ப் ஆகி போயிட்டோம். தொழில்துறைக்கும் பணிகள் துறைக்கும் ஜம்ப் ஆகி போயிட்டோம். விவசாயம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா கம்மியா தானே வேலை செய்யறாங்க. பூரா எங்க போறாங்க? ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாங்க. ஏன்னா 3rd ஜெனரேஷனுக்கு போயிடுறாங்க. இப்ப யாரும் விவசாயத்துக்கு அதிகமாக வேலைக்கு போறாங்களா? ரொம்ப ரேரா தான் இருக்கு. வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த துறையில நம்மளுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும்?
சரிங்களா? ஆமா. அதுல பாத்தீங்க அப்படின்னா மிக அதிக அளவில் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் முன்னாடி வரலாற்று ரீதியாக சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா நெல் உற்பத்தியில 2ஆம் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நேற்று ஜாகிரபியில பார்க்கும் பொழுது 3வது இடம் படிச்சோம். சரிங்களா? ஆமா, இந்தியாவில் ஜாகிரபியில படிக்கும் பொழுது நெல் உற்பத்தியில 3வது மாநிலமா இந்திய தமிழ்நாடு இருக்குன்னு பார்த்தோம். இவங்க எக்கனாமிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2வது இடத்துன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் மாறும்ல. ஆமா, அந்த இடத்துல கொஸ்டின் கேட்கிற பாத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா இல்ல அவங்க டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரக்குள்ள ஒரு ஒரு கோர்வையா தான் வரும். ஜாகிரபி கொஸ்டின்ஸ்ல ஒரு கோர்வையா தான் வரும். 2 மிங்கிள் பண்ணி போட மாட்டாங்க. இப்ப லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து இங்கிலீஷ், அதுக்கடுத்து சைக்காலஜி வருது அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள சப்ஜெக்ட் பிரிக்கும் போது ஹிஸ்டரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் வைஸா தான் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் இடம் எதுனா மேற்கு வங்காளம். நெல் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது மேற்கு வங்காளம், 2வது தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதிகமாக மஞ்சள் விளையக்கூடிய மாநிலம் மஞ்சள் தமிழ்நாடு தான். மஞ்சள் உற்பத்தியில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதே மாதிரி வாழை, தேங்காய் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இடம் நம்ம தான். வாழை, ஆமா மேடம். மஞ்சள் எங்க அதிகமாக விளையும்? தமிழ்நாட்டில் ஈரோடு. மஞ்சள் வந்து ஈரோடு தான். என்ன மேடம்? அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம்னா ஈரோடு. மஞ்சள் சந்தையெல்லாம் அங்கதான் அதிகமா இருக்கு. வாழை, தேங்காய் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இடம். ரப்பர் உற்பத்தியில செகண்ட் பிளேஸ் ரப்பர். ஃபர்ஸ்ட் யாருன்னா கேரளா ரப்பர் உற்பத்தியில, 2வது நம்ம இருக்கோம். கரும்பு உற்பத்தியில 3வது இடம் கரும்பு. இதுல வந்து கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கல, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் துறை எடுத்துங்க. இதுலதான் ரொம்ப முக்கியமான துறை 2ஆம் துறை. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் துறையில வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா 28.5%. 28.5% நம்ம தமிழ்நாட்டுடைய வருமானம். மருத்துவத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். இது எல்லாமே தொழில்துறையில தான் வரும். செகண்ட் ஹிட்டிங் தொழில்துறையில வரக்கூடிய வருமானம் இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். தொழில்துறை மேடம் இது 3வது இடம். கரும்பு, மிளகு எல்லாமே 3வது இடம். மிளகு கூட சேர்த்து கரும்பு, மிளகு இது ரெண்டுமே வந்து 3வது இடத்துல இருக்கு. மருத்துவத்தின் தலைநகரம் இந்தியாவின் மருத்துவத்தின் தலைநகரம் எது? இந்தியாவின் மருத்துவத்தின் தலைநகரம் சென்னை. தலைநகரம் மாநிலம் கேட்கல, நகரம். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு டெட்ராய்டு. இந்தியாவின் டெட்ராய்டு வந்து மும்பை. நம்ம ஆசியாவின் டெட்ராய்டு வந்து சென்னை. மும்பை. அவங்க ஆக்சுவலா இதுல ஆசியன் டெட்ராய்டு வந்து புக்ல சென்னை தான் கொடுத்துருக்காங்க, அது மும்பை கொடுத்துருக்காங்களா? அது வந்து நுழைவு ஆசியா இந்தியாவுடைய நுழைவு வாயில் வந்து மும்பை. மும்பை இந்த டெட்ராய்டுன்னு ஏன் சொல்றாங்க? அது எங்க இருக்கு? இது ஆக்சுவலா டெட்ராய்டு வந்து என்ன இங்கிலாந்துல இருக்கு. சரிங்களா? அங்க இருக்கிற பேரை தான் நம்ம இங்க காப்பி அடிச்சுக்கிட்டோம். அங்க வாகன உற்பத்தி, இந்த உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து அங்க அதிகமா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் வந்து டெட்ராய்டு.
அந்த பேரை தான் நம்ம வந்து ஆசியாவின் ரெட் லைன், இந்த இந்தியாவுடைய ரெட் லைன் சொல்லக்கூடிய சென்னையை சொல்றாங்க. சரிங்களா? தொழிற்சாலைகள் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி வங்கியினுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். வங்கி பேங்க். சென்னை எவ்வளவு பேர் இருக்குன்னு பாருங்க. தலைநகரம் இன்னும் நிறைய இருக்குது. இந்த சென்னை இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, உலக வங்கி இருக்குல்ல, வேர்ல்டு பேங்க், உலக வங்கியும் IMF சொல்லக்கூடிய பன்னாட்டு நிதி நிறுவனம், இந்த 2 நிறுவனத்தின் மூலமா அதிகமாக நிதி வாங்கி முதலீடு செய்த மாநிலம் எது அப்படின்னா சென்னை தான். வேர்ல்டு பேங்க்லையும் IMFலையும் வந்து அதிகமான நிதியை பெற்றுக்கொண்டு அதிக அளவில் முதலீடு செய்த தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை தான். முதலீடு செய்த நகரம், நிதி பெற்று முதலீடு செய்யறது. வேர்ல்டு பேங்க்லையும் IMFலையும் அதிகமாக நிதி வாங்குறாங்க, பணத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடம் இருக்கு அப்படின்னா சென்னை தான். நிதி, பணம் போடக்கூடாது, நிதி பெற்று முதலீடு செய்த இடம் சென்னை தான். அதே மாதிரி வந்து கார் உற்பத்தி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா சென்னை தான். கார் உற்பத்தி அசோக் லைலாண்ட் எல்லாம் காரு, இது லாரி இதெல்லாம் வந்துடும். பஸ் இருக்கமா? பஸ் இருக்கு. ஆரணிங்களா? சரி. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேருந்து இருக்குல்ல, பஸ், அது எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்க? கரூர். பேருந்து கட்டுமானம் எல்லாமே கரூர் தான். பேருந்து கட்டுமான தொழில் புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னா கரூர். இதுல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் ஆசிரியர் கொஸ்டின்ல இது இருக்கு. அதே மாதிரி ஆசியாவிலேயே வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத காகித உற்பத்தி நிறுவனம், ஆசியாவிலே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத காகித நிறுவனம் எது அப்படின்னா தமிழ்நாடுடைய, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டின் காகித உற்பத்தி நிறுவனம், தமிழ்நாட்டின் காகித உற்பத்தி நிறுவனம் கரூர். ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத காகித நிறுவனம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் கரூர். டிக்கெட் 5 minutes. 11. சரிங்களா? அதே மாதிரி வந்து எக்கு, தமிழ்நாட்டில் எங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்க? எக்கு சேலம். இரும்பு எந்த எக்கு நினைச்சிட்டீங்களா? இரும்பு. அந்த எக்கு நாமக்கல் தான். முட்டை வந்து நாமக்கல் தான். இந்த எக்கு வந்து இரும்பு தாதுகள் வந்து சேலம். எனவே அடிக்கடியில் நிறைய பிரச்சனை நடந்துருக்கு இல்லையா? ஆமாங்க. நாமக்கல் வந்து கோழிக்கும் முட்டையும் ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த சேலத்துல இரும்பு எக்கு தொழிற்சாலை எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1973 கொண்டு வந்தாங்க. தொழிற்சாலை, இரும்பு எக்கு தொழிற்சாலை 1973 கொண்டு வந்தாங்க சேலத்துல. தமிழ்நாட்டிலே சேலம் அந்த ஏரியால தான் அதிகமாக இரும்புக்கு நிறைய கிடைக்குது. அதுக்கு தான் இப்போ 8 வழிச்சாலை போட்டு பிரச்சனை கொண்டு வந்து பாட்டி வச்சுக்காங்கல்ல. ஏன்னா போக்குவரத்துக்கு நம்ம வந்து நமக்கு ஏதுவானதுக்கு வந்து சென்னை கொண்டு போகணும், அந்த தாதுகள் எல்லாமே போகும். இப்போ 8 வழிச்சாலைகள்ல இருந்தால் அவங்க சீரை கொண்டு போய்க்கிடுவாங்க. அதுக்காக தான் பசுமை வழிச்சாலைன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்குது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி வந்து தீப்பெட்டியில தயாரிக்கிறாங்கல்ல, பட்டாசு தீப்பெட்டி ஆலைகளை எங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்க? சிவகாசி. சிவகாசிக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? குட்டி ஜப்பான். அப்படி சொன்னவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஆமா.
குட்டி ஜப்பான் சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. தமிழகத்தின் நுழைவு வாயில். தமிழகத்தின் நுழைவு வாயில். தமிழகத்துக்கு தூத்துக்குடி. தமிழகத்தின் நுழைவு வாயில் தூத்துக்குடி. தூத்துக்குடிக்கு இன்னொன்று சிறந்தது இருக்கு. என்னது? உப்பு இருக்குது. உப்பு அங்கதான் இருக்கு. அது இருக்கு. ஹார்பர் இருக்கு. அது போக ஹார்பர் இருக்கு. அங்க இது இருக்கு இல்லையா, முத்துக்களுக்கு. அது போக அந்த வேதி பொருட்கள் எல்லாமே அங்கதான் உற்பத்தி பண்றாங்க. முத்துக்களுக்கு சிறந்தவர். ஏன்னா அதுக்கு பேரவும் அந்த முத்துக்குளியல்னு சொல்லுவாங்கன்னா சார், முத்துக்குளித்தல். வேதி பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம்னாலும் தூத்துக்குடி தான். வேதி பொருட்கள் இந்தியாவுக்கு வந்து மும்பை, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடி. வேதிப்பொருள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா தூத்துக்குடி. அதுக்கு அடுத்தபடியே 2வது பிளேஸ்ல நல்லா இருக்கா அப்படின்னு இல்ல, அந்த டைம் செட் பண்றதுக்காக வச்சிருந்தோம். பண்றது அதுக்குள்ள முடிஞ்சு சல்லுன்னு அது போட்ட சொல்லி எடுத்துருவாங்கல்ல. சரிங்க மேடம். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய நுழைவாயில் பார்த்தோம். அதே மாதிரியா தமிழகத்தினுடைய வேதிப்பொருட்கள் உற்பத்தி எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்துருக்கோம், தூத்துக்குடி. சரிங்களா? அதுக்கடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடியது சென்னை. இப்போ ஜவுளி உற்பத்தி இருக்குல்ல, ஜவுளி எங்க தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் எங்க அதிகமாக உற்பத்தி பண்றாங்க? ஜவுளி இந்தியாவில் தமிழ்நாடு தான். ஜவுளி உற்பத்தியில சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் அப்படின்னாலே தமிழ்நாடு தான். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது, நூல் கிண்ணம் தமிழ்நாடு தான். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாடு. ஏன்னா கிட்டத்தட்ட 41% எங்க இருந்து தான் போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது நூல். மொத்த உற்பத்தியில 41% நூல் கிண்ணம். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாடு. இந்தியாவின் என்ன மேடம்? ஆமா, மிக சிறந்த மற்ற மாநிலங்களை விட சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். வாழ்வதற்கும் சரி, விவசாயங்களும் சரி, அறிவியலும் சரி, எல்லா துறையிலையும் இருக்காங்க. நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அது ஒரு காரணம் உண்டு. ஏன் நம்மளுக்கு வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கனாலும் அது உண்டு. அதனால உள்ள உண்மைதானே சொல்றேன், பொய் சொல்ல கிடையாது. பேச்சு சுதந்திர பேச்சுரிமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. நம்மளுடைய கருத்துக்களை யாருனாலும் சொல்லலாம், தனிநபர்களுடைய கருத்துக்களை சொல்லுதான உரிமைகள் உண்டு. என்னங்க மேடம்? சாப்பாடு வழியில அவங்க பிழைக்க வர்றது காரணம் இங்க வர்றாங்கன்னா காரணம் என்னதான் அவங்களுடைய பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரெயின்ல எங்கேயாவது போனீங்கன்னா சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. வெள்ளம் பொரியலை இதை வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி அதை மட்டும் சாப்பிட்டு அவங்க உட்காந்துருவாங்க. நம்ம அப்படி இருக்க முடியாது. சரிங்களா? இப்போ ஜவுளி கிண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு. சரிங்களா? ரைட். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பின்னலாடை நகரம். பின்னலாடை நகரம் திருப்பூர். பின்னலாடையின் நகரம் என்று சொல்லக்கூடியது கரூர் போர்வைகள் வராது. இப்ப சொன்னோம் இல்லையா, இது வாகன பஸ் பேருந்து உற்பத்தி மையம் கரூர். காகித உற்பத்தி ஆலை கரூர். பின்னலாடை நகரம் திருப்பூர். பின்னலாடையின் நகரம் திருப்பூர்.
ஈரோடுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையில வந்து ஆடைகள் ஆடைகள் வந்து மொத்தமாகவும் சில்லறை விற்பனையிலும் சிறந்து விளங்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா ஈரோடு தான். தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆடைகள் வந்து மொத்த விற்பனையும் சில்லறை விற்பனையும் அதிகமாக நடைபெறக்கூடிய இடம் எதுன்னா ஈரோடு. இந்த தோல் பொருட்கள் இருக்குல்ல, தோல் பொருட்கள், இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல்லாம் இது பண்றாங்க இல்லையா, அதை வந்து எங்க வந்து அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அந்த தோல் மூலம் செய்யக்கூடிய பொருட்கள். இப்ப இந்த வாரு பேக் இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, பெல்ட் இதெல்லாம் செய்யறாங்கல்ல. ஆமா, திண்டுக்கல், அதாவது வேலூர், திண்டுக்கல், அதுக்கு அடுத்தபடியா ஈரோடு. தோல் பொருட்கள் வந்து 17 தொழிற்சாலை, தோல் பொருட்கள் 17 தொழிற்சாலை எங்க இருக்கு அப்படின்னா வேலூர், திண்டுக்கல், கரூர். வேலூர், திண்டுக்கல், கரூர். வேலூர் தோல் பொருட்கள் 17 தொழிற்சாலை, வேலூர், திண்டுக்கல், கரூர். இந்த கண்காட்சி எங்க நடக்கும்னா சென்னையில தான் நடக்கும். சென்னையில தோல் பொருட்கள் கண்காட்சி, பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறும் இடம் சென்னை. பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறும் இடம் சென்னை. இது எல்லாமே 11th புக்ல இருக்கும். எல்லாமே 11th புக் தான் சொல்லிக்கு வர்றது, எல்லாமே 11th புக் தான். அதே மாதிரி மின்னணு சாதனம், எலக்ட்ரானிக் பொருட்கள் சொல்லுங்க. மின்னணு சாதனங்கள் எங்க அதிகமாக உற்பத்தி நடக்குது அப்படின்னா சென்னை தான். மின்னணு சாதனங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம் சென்னை. மின்னணு சாதனங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம், விளங்கக்கூடிய உற்பத்தி மையம் சென்னை. நம்ம சிமெண்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, வீடு கட்ட சிமெண்ட் பயன்படுத்துறோம்ல, அந்த சிமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் என்ன சிமெண்ட் உற்பத்தி பண்றாங்க? அரியலூர்ல அரியலூர்ல டால்மியா எங்க பண்றாங்க? அரியலூர்ல இருக்கு, விருதுநகர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, சரிங்களா, திருநெல்வேலியில இருக்கு. 4 பிளேஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. மெயினா வந்து 4 பிளேஸ். ஒண்ணு அரியலூர், ஒண்ணு விருதுநகர், ஒண்ணு அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இந்த 4 பிளேஸ் என்ன செய்யறாங்கன்னா சிமெண்ட் உற்பத்தி அதிகமா நடக்குது. விருதுநகர், அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த 4 பிளேஸ் என்ன செய்யறாங்க சிமெண்ட் உற்பத்தி நடக்குது. ஏன் இந்த 4 பிளேஸ் சிமெண்ட் எடுத்திருக்காங்க? சுண்ணாம்பு பாறைகள், கற்கள் எல்லாமே அங்கதான் அதிகமா கிடைக்குது. அந்த சொல்லக்கூடிய சிப்சம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிப்சம் தாதுகள் வந்து அங்கதான் அதிகமா கிடைக்குது. ஸோ அதனாலதான் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து விருதுநகர்ல வந்து ராம்கோ சிமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது விருதுநகர்ல தான் உற்பத்தி பண்றாங்க. அவங்க மெயின் ஃபேக்டரி வந்து விருதுநகர் தான். ராம்கோடைய மெயின் ஃபேக்டரி விருதுநகர். டால்மியா சிமெண்ட், சரிங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா தான். சிமெண்ட் உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் ஆந்திர பிரதேஷ். எத்தனை ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா 35 ஃபேக்டரி வச்சிருக்காங்களாம். ஆந்திராவில் 35 ஃபேக்டரி சிமெண்ட் உற்பத்தி மையம் இருக்கு. 2வது எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். சிமெண்ட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஆந்திர பிரதேஷ், செகண்ட் பிளேஸ் ராஜஸ்தான், தேர்டு தான் என்னன்னா நம்ம தமிழ்நாடு. 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா எத்தனை ஆலைகள்னா 21 ஆலைகள் இருக்கு. தமிழ்நாட்டுல 21 ஆலைகள் உள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேசம், 2வது ராஜஸ்தான், 3வது வந்து
தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை ஆலைகள் இருக்கு அப்படின்னா 21. ஆந்திராவில் வந்து 35. சரிங்களா? நம்ம அது கொடுக்கல. இந்த பெல் நிறுவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சியில் இருக்குல்ல பெல், அது அவங்களுடைய வேலை என்ன? குழாய்கள் அதிகமாக மின்னணு சாதனங்கள் சாரக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் அங்கே தான் நடக்கும். மின்னணு சாதனங்கள் சார்பாக இருக்கக்கூடிய தொழிற்சாலை அதாவது 2 இருக்கு பெல் வந்து. ஒன்று திருச்சியில், ஒன்று ராணிப்பேட்டில் ஒன்று இருக்கு. திருச்சி ராணிப்பேட் பெல் நிறுவனம் திருச்சியிலையும் ராணிப்பேட்லையும் இருக்கு. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம், இதெல்லாம் கேட்டுருக்காங்க. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது, காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். பைப்பு. அதே மாதிரி இந்த மாவு அரைக்கிற மிஷின் இருக்குல்ல, அதுவும் கோயம்புத்தூர் தான். மாவு அரைப்பாங்கல்ல மிஷின், அந்த மிஷின் அங்கதான். மாவு அரைப்பான் இயந்திரம். இதுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. எங்க? கோயம்புத்தூர்ல. மாவு அரைக்கிற மிஷினுக்கு கோயம்புத்தூர் தான் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. நம்ம தொழிற்சாலை நம்ம எவ்வளவு பாக்குறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஷார்ட்டா மட்டும் பார்த்தோமா? இப்ப ஆற்றல் வளங்கள், சரிங்களா? ஆற்றல் இருக்குல்ல, ஆற்றல் வளங்கள். காற்றாலை எங்க அதிகமா இருக்கும்? தமிழ்நாட்டுல எங்க அதிகமா இருக்கு? நீங்க பேரு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, எந்த இடத்துல மலைமறை பிரதேசம் இருக்கோ அங்க எல்லாமே காற்றுக்காலைகள் அதிகமா இருக்கும். 2, கடலோர மாவட்டத்துல காற்றுக்காலைகள் அதிகமா இருக்கும். காரணம் என்ன? காற்று அதிகமா. அதே எதனால காற்று அங்க அதிகமா இருக்கு? மலை மறைவு பிரதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்று அங்க இருந்து வருது பாத்தீங்களா? இப்போ இது வந்து இந்த இருக்கு வச்சுக்கோங்க, டஸ்ட் இது வந்து மலைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? இப்போ காற்று போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்று வீசும்போது இப்படி வரும். மழை வரும்போது இந்த காற்றுல மோதி இப்படி மேலே ஏறுதுங்களா? மலையில இப்படி பட்டு இப்படி மேலே ஏறி வரும் பொழுது கீழே இறங்கும். காற்று இறங்கி வரும் பொழுது அதனுடைய வேகம் வந்து அதிகரிக்கும். இப்ப நீங்க ஒரு இடத்துல மரபா உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துல சுழிச்சு அடிக்க பாத்துருக்கீங்களா? ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல காத்து ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லி மறைஞ்சு நின்றீங்கன்னா நீங்க இடத்துல காத்து சுழிச்சு அடிக்கும். நின்று பாத்தீங்கன்னா தெரியும். காத்து அடிக்கும் போது ஒரு இடத்துல ஏதாவது மரம் பக்கத்துல போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல காத்து தாழ்வாய் மேல சுழிச்சு அடிக்கும், ஸ்பீட் கிடைக்கும். அதனாலதான் அந்த இடத்துல காற்றாலைகள் அந்த மலையோரம் வந்து வைக்கிறாங்க. மலை மறைவு பிரதேசத்துல வைப்பாங்க. சரிங்களா? மலை மறைவு பிரதேசம். அதே மாதிரி கடலோரம், கடல்ல இருந்து வரக்கூடிய காற்றுகள் அங்க நசியும், காற்றுகள் அதிகமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா அதிகமா எங்க காற்றுக்காலை இருக்குன்னா முப்பந்தல். ஆமா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஏரியாவில் முப்பந்தல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், அந்த மலையடி வரும் ஃபுல்லா வரும். தேனி முதற்கொண்டு எல்லாமே. ஆரல்வாய் மொழி இருக்கு, இதுல இருக்காது. இதுல இது ஒண்ணு மட்டும் சொல்லணும், இருகவேல் பற்றுன்னு ஒண்ணு இருக்கு, பின்னாடி சொல்லுங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காற்றாலை மூலம் நம்மளுக்கு எத்தனை சதவீதம் காற்று கிடைக்குன்னா 2% காற்று கிடைக்குது. நம்மளுக்கு உற்பத்தி பண்றாங்க. நம்மளுடைய தேவை, மின் உற்பத்தி தேவையை 2% நம்மளுடைய தேவை என்ன செய்யுதுன்னா பூர்த்தி செய்யுது. அது எல்லாமே 11th புக் மேடம். இப்ப சொல்றது எல்லாமே 11th புக் தான். எக்கனாமிக்ஸ் 11th புக்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து அணுமின் நிலையம் எங்க இருக்கும்? அணுமின் கூடங்குளம், கல்பாக்கம். எத்தனை மெகாவாட்னு கேட்பாங்க. சரிங்களா? கல்பாக்கம் பாத்தீங்கன்னா 470 மெகாவாட். 470 மெகாவாட்.
சரிங்களா. கூடங்குளம் பார்த்தீங்க அப்படின்னா 1834 மெகாவாட். நம்ம கல்பாக்கம் வந்து 470, கூடங்குளம் வந்து 1834 மெகாவாட். கூடங்குளம், 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 கூடா இங்கு குளம். வெப்பசக்தி எங்க மேம் உற்பத்தி பண்றாங்க? வெப்பசக்தி நம்ம நிலக்கரியை பயன்படுத்தி கரண்ட் தயாரிக்கிறோம்ல, நெய்வேலி, வேற எண்ணூர், தூத்துக்குடி, அத்திப்பட்டி. அது படத்துல கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கதாபாத்திரம் மேம். அதாவது எண்ணூர், எண்ணூர், தூத்துக்குடி, சரிங்களா. அதுக்கடுத்து அத்திப்பட்டி. என்னங்க மேடம்? தரங்கம்பாடி பக்கத்துலையா? நெய்வேலி, மேட்டூர், சரிங்களா. ஆமா, மேட்டூர், நெய்வேலி, மேட்டூர். ஸோ இந்த 6 பிளேஸ் என்ன செய்யறாங்கன்னா வெப்ப ஆற்றல் உற்பத்தி பண்றாங்க. ஆற்றல் அதாவது நிலக்கரியெல்லாம் பயன்படுத்தி கரண்ட் தயாரிக்கக்கூடிய இடம். ஆமா, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 800னா எண்ணெய்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. நெய்வேலிய நெய்யின்னு வச்சுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் மேல தூக்குறோம், மேலன்னா மேட்டூர், தூக்கி என்ன செய்றோம்? ஊத்துறோம். ஆமா, மேல தூக்கி எண்ணெயும் நெய்யும் மேல தூக்கி என்ன செய்றோம்? ஊத்துறோம். நம்ம எதை பத்தி படிக்கிற? வெப்பாற்றல் தானே. அப்ப தூக்கி ஊத்துனா என்ன செய்யும்? தீ பிடிச்சி எரியும்ல, அப்படி கலர். அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? அத்தி என்ன செய்வோம்? எரியுது, வெப்பமா எரியுதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா எண்ணெயும் நெய்யும் மேலே தூக்கினா தூத்துக்குடி, மேலே தூக்கி அது என்ன செய்யறோம்? ஊத்துறோம். ஊத்தும் போது ஆத்தின்னு எப்படி எரியுதுன்னு பாரு, எப்படி எரியுதுன்னு பாரு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 4 பிளேஸ் தான். தண்ணி வச்சு எங்கெல்லாம் உற்பத்தி பண்றோம் கரண்ட்? தண்ணீர், புனல் மின்சாரம். புனல், புனல் நம்ம இங்க பக்கத்துல குந்தா, குந்தா, மேட்டூர். குந்தால ஒண்ணு இருக்கு, மேட்டூர்ல ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வந்து அணை, டேம்ல எல்லா டேம்லயும் வச்சிருப்பாங்க. டேம்ல எல்லா டேம்லயும் இப்ப வைகை டேம் டேம்ல வந்து அந்த நீர் மூலம் ஒரு கரண்ட் உற்பத்தி பண்றாங்க, சரிங்களா. அதாவது மரகவண்டின்னு பிளேஸு, பார்சன் வேலி, இந்த பிளேஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா கரண்ட் உற்பத்தி பண்றாங்க. டேம் இருக்கிற பிளேஸ் எல்லா பிளேஸ்லுமே இருக்கும் மேக்சிமம் டேமுங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அங்கே கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேம் அத்தி இது வைகை டேம்லாம் பார்த்தோன்னா உள்ள பக்கத்துலேயே போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. அது இதுதான் வந்து முக்கியமானது. அதே மாதிரி வந்து சூரிய மூலம் மின்சாரம் தயாரிக்கிறோம்ல, மின் தட்டுகள், கரண்ட் தட்டுகள் வச்சு சன்லைட்ல பண்றோம்ல. ஆமா, சோலார். இந்த சோலார் வந்து எங்க இருக்கு தெரியுமா? மிகப்பெரிய சோலார் லைட் எங்க உற்பத்தி பண்றாங்க தெரியுமா? சோலார் மூலம் அதிகமான கரண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கமுதி. கமுதி, கமுதி. இதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமாக சூரியன் மூலம் வந்து நம்ம கரண்ட் தயாரிக்கக்கூடிய இடம் வந்து கமுதி தான். மிகப்பெரிய பிளேஸ். சிவகங்கையா ராம்நாடான்னு தெரியல சார். கமுதி சிவகங்கை, சிவகங்கை தானே. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். அதாவது விருதுநகருக்கும் ராம்நாடுக்கும் பார்டர் கமுதி. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தொழிற்சாலை. இப்போ எவ்வளோ பார்த்துருக்குன்னு பாருங்க தொழிற்சாலையில. இதை பற்றி எல்லாமே தொழிற்சாலை தான். இப்போ இன்ன வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னென்ன பார்த்துருக்கோம் தொழிற்சாலையில? ஒரு லைட்டை பாருங்க. தொழிற்சாலை என்னென்ன பார்த்துருக்கோம்? அதாவது மருத்துவத்தின் தலைநகரம், ஆசியாவினுடைய டெட்ராய்டு, வங்கியின் தலைநகரம், அதிகமாக உலக வங்கி IMFல முதலீடு செய்யக்கூடிய இடம் எதுனாலும் சென்னை தான். பன்னாட்டு கார் உற்பத்தியினுடைய ஜாம்பவான் நகரம் இதுதான், சென்னை தான். அதே மாதிரி பேருந்து வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கரூர். காகித தொழிற்சாலை, அதுக்கு என்ன எதுக்கு புகழ் பெற்றது?
சுற்றுச்சூழல் 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 வந்து பாதிக்காத அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரியே இரும்பு எஃகு எங்க அதிகமா இருக்கு? சேலம். பட்டாசு தொழில் எங்க இருக்கு? சிவகாசி. சரிங்களா? பட்டாசு காலண்டர் எல்லாமே நிறைய அச்சு எதுகள் எல்லாமே சிவகாசி தான். அது சொன்னவர் யாரு? குட்டி ஜப்பான் சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய நுழைவு வாயில். அதே மாதிரியே வேதிப்பொருட்கள் எங்க அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க? தூத்துக்குடி தான். அதுக்கடுத்து என்னங்க மேடம்? ஆமா, ரெண்டாவது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜவுளி தொழில மிக சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். நூல் கிண்ணம் சொன்னாலும் தமிழ்நாடு தான். பின்னலாடை நகரம் அப்படின்னா திருப்பூர். சரிங்களா? அதே மாதிரி வந்து சில்லறை மொத்த சில்லறை விற்பனை சிறந்து விளங்கக்கூடியது வந்து ஈரோடு. அதே மாதிரி தோல் பொருட்கள் 17 தொழிற்சாலை எங்க இருக்கு அப்படின்னா வேலூர், திண்டுக்கல், கரூர்ல இருக்கு. மின்னணு சாதனம் எங்க அதிகமா நடக்குது அப்படின்னா சென்னை தான். சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலை வந்து அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெல் நிறுவனம் வந்து எங்க இருக்கு? திருச்சியிலையும் ராணிப்பேட்டையிலையும் இருக்கு. சரிங்களா? மாவு அரைக்கும் இயந்திரம் அதுக்கு புவிசார் குறியீடு வேற வாங்கியிருக்காங்க. அதான் முக்கியம், புவிசார் குறியீடு. சரிங்களா? அதே மாதிரி விசை குழாய் காற்றழுத்த மையம் குழாய் காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தான். சரிங்களா? அதுக்கடுத்து ஆற்றல் வளங்கள் மட்டும் பாத்துங்க. சரிங்களா? சோ இதுக்கு அடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா பணிகளை ஃபுல்லா பாத்துருங்க.